இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். எங்கேயா போறீங்க இப்படி தூங்கி? நேரத்துல மருதாணி வச்சுட்டு இருக்க. காலையில அங்க ஃபங்க்ஷனுக்கு போயிடணும், அதனால நைட்டு வைக்க முடியாது. சரி. அதனால கார்ல போகும்போது இப்போ வச்சிட்டோம்னா கார்ல போகும்போது காஞ்சிரும். அதனால நாங்கள் எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு தெரியும். நான் இப்போ சொல்லலை, வீடியோஸ் நீங்களே பாருங்கள். நான் எங்கே போகிறதுக்கு மருதாணி வைக்கிறேன்னு தெரியும். இப்போ எங்கே போகிறோன்னா சென்னை போகிறோம். ஜி தமிழில் போய் பேச தமிழா ஷோக்கு நாங்கள் வந்து போகிறோம். அப்போ சென்னை போகிற வழியில் சரியான மழைக்கு அதுக்கும் காரில் சாங் போட்டுக்கிட்டு மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே ரிலாக்ஸாக தூங்கிட்டு போகும்போது ஹாப்பியாக இருந்துச்சு. ஐயோ பாவம், இங்கே பஞ்சத்தில் அடி விட்ட மாதிரி. எங்கேயா போறீங்க இப்படி தூங்கி? ஏயா தமிழால பேசியா போறீங்க? சரியான தூக்கம், ஃபேமிலியோட ஹஸ்பண்ட் பசங்க எல்லாருமே சரியான தூக்கம், தூங்கிட்டே வந்தாங்க. அப்படியே போகிற வழியில் நம்ம மேல்மருவத்தூர் ஓம் சக்தி பராசக்தியை தான் நம்ம வந்து பார்த்துட்டு போகிறோம். ஆனால் உள்ளே போய் சாமி கும்பிடணும்னு ஆசை தான், எங்களால் சாமி கும்பிட முடியல. இங்கேருந்தே நாங்கள் வந்து சாமியை கும்பிட்டுக்கிட்டோம். நல்லபடியாக ஷோக்கு போயிட்டு வரணும், எல்லாமே நல்லதே நடக்கணும் அப்படின்னு. அவ்வளோ பக்தர்களை பார்த்தோங்க. எங்கே பார்த்தாலும் ரெட் கலர் சரி தான் கெட்டி அவ்வளோ பக்தர்கள் வந்து நம்ம ஓம் சக்தியை வந்து வழிபட்டாங்க. இங்கே கார்லேருந்து பார்க்கவே அவ்வளோ கண்குளாக காட்சியாக இருந்துச்சு. அங்கே போய் பார்த்தா எப்படி இருக்கும்? சரிங்க வாங்க. அப்படியே ஸ்பாட்டுக்கு வந்துட்டோங்க. நம்ம வந்து சொன்ன இடத்துக்கு வந்தாச்சு. ரொம்ப செட்டு அங்கே ஒர்க் நடந்துக்கிட்டு போல, அப்படியே எந்த இடம்டான்னு சொல்லி தெரியாமல் பயத்தோடு போய்க்கிருந்தோம். ரொம்ப பயம், ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஷோவில் பேசுகிறோம்ல. உள்ளே ரீச் ஆகிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். அங்கே வந்து அரேஞ்ச்மெண்ட்லாம் பயன் நிற்கிருந்தாங்க. பேசுகிறதுக்கு எல்லாமே கேமரா சரியாக இருக்கா, எல்லாமே டெக்கரேஷன்லாம் பண்ணாங்க. நல்ல டைரியா பூலாம் வச்சு பார்க்க அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக ரெடி பண்ணிக்கிருந்தாங்க. எங்களுக்கு ஸ்டூல்லாம் போட்டு கேமராலாம் சரியாக இருக்கா இங்கிட்ட அங்கிட்டு சொல்லி அதை நாங்கள் கீழே நின்று அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிருந்தோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப பயமாகவும் இருந்துச்சு. சாப்பாடெலாம் கொடுத்தாங்க. ஆஃப்டர்நூனு மார்னிங் டிஃபன் கொடுத்தாங்க, ஆஃப்டர்நூன் வந்து சாப்பாடு கொடுத்தாங்க. நம்ம எவ்வளோ நாளும் சாப்பிட்டுக்கலாம். சாப்பாடும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அங்கே ஒரு ஃபார்மும் கொடுத்தாங்க கையெழுத்து போட. இங்கிலீஷில் இருந்ததுனால நான் படித்து பார்க்காமே கையெழுத்து போட்டாச்சு. சரி அப்படின்ட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு ஃபஸ்ட் டைம் நம்மளே சைன் வாங்கிட்டாங்க அப்படிங்கிறப்ப எல்லாருமே இதெல்லாம் ஷோவில் நடந்த போது அடுத்து தான் நம்ம ராஜா ராணி உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. என்ட்ரி ஆனதுமே கேட்குறாங்க, என்ன அடுத்து உங்கள் ஹஸ்பண்ட் கூட என்ன தீர்மானம் எடுக்கணும்னு சார் கேட்குமே நான் சொன்னேன், ஒரு நாள் கூட பசங்க எல்லாமே என் கூட இருந்தது கிடையாது, இனிமேலாவது இருக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். அவர் வந்து நீ பேசாமல் இருக்கணும், பேசிகிட்டே இருக்கா சார் அப்படின்னாரு. பேசாமல் இருந்தால் என் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்ட்டு ஒத்துக்கிட்டாங்கன்னா கிஸ் பண்ணணும், ஒத்துக்கலன்னா அடி கொடுக்கணும். நான் கிஸ் பண்ணேன்னா கிஸ் பண்ணதுமே பாட்டு போட்டு இல்லையா, பாட்டு போட்டு விடுங்க சார். நானே பாட்டை கேட்டு வாங்கிக்கிட்டேன்ப்பா. அது ஒரு ஜாலியாக ஃபன்னாக இருந்துச்சு. பாட்டு போட்டால் தானே கொஞ்சம் நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் அப்படித்தானுங்க. அடுத்து தான் நம்ம கொஞ்சம் ஃபீலிங்ஸ் ஷேர் பண்ணோம். ஏன்னா இதெல்லாம் நடந்தது. எனக்கு 2 பசங்க இருக்காங்க. இந்த மாதிரி என் கூட கன்சீவாக இருக்கும்போது ஒரு நாள் கூட செக்கப்புக்கு வரல. இந்த மாதிரி என்னோடய லவ் புரிஞ்சுக்கிட மாட்டேக்காங்க. எனக்கு வந்து குழந்த பிறந்தப்போ கூட அவங்க வந்து பார்க்கலை வைக்கலை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீலிங்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன். மித்தபடி அவங்க நல்லா வச்சுக்கிடுவாங்க, நல்லா ஹாப்பியாக வச்சுக்கிடுவாங்க. என்னோடய ஃபீலிங்கும் லவ்வும் மட்டும் அவங்களுக்கு தெரியாது. மித்தபடி எனக்கு முழு சுதந்திரத்தையும் அவங்க வந்து கொடுப்பாங்க. இனிமேல் நான் மாற்றிக்கிறேன், இனிமேல் பண்ணிக்கிறேன்னு என் ஹஸ்பண்ட் வந்து அப்படியே கையை பிடிச்சி என் கண்ணீர்லாம் தொடச்சி நினச்சி கூட பார்க்கல அப்படியே நெத்திலலாம் கிஸ் பண்ணாங்க. அவ்வளோ ஒரு ஜாலியாக இருந்துச்சு, அழியார சந்தோஷமாக இருந்துச்சு. ஷோலாம் முடிஞ்சிருச்சுங்க. முடிஞ்சதுக்கப்புறம் அவர் கூட ஃபோட்டோ எடுப்போம்னு நினச்சோம். அதுக்குள்ளே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஏன்னா டைம் ஆயிடுச்சு, 5 o'clock ஆகிடுச்சு. எல்லாம் சாப்பிட போனால டைம் ஆகும். சரி ஃபோட்டோ எடுக்க முடியல அவர் கூட அப்படின்னு முடிச்சிட்டோம். அப்படிங்கிறப்ப எல்லாருமே ஜாலியாக நாங்கள் நல்லா பேசணும்னு எல்லாருக்குமே தெரியும்னு ஒரு வாய்ஸ் கொடுத்துட்டு நல்லா ஜாலியாக இது பண்ணிவிட்டு கிளம்பிட்டோங்க. எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். பாய் சொல்லு. பாய். சின்ன முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீட்டுக்கு பாய்.